ஷலோம் ஷலோம். தேவனுடைய பரிசுத்தவான்களே, இந்த இனிய காலை பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். லோகத்தின் பரனிலிருந்து உங்களது தினசரி தீர்க்க தரிசன நாளிதழிற்கு உங்களை வரவேற்கிறோம். திங்கட்கிழமை 28 தம்மூஸ், ஜூலை 13. அறுவடை ஆயத்தமாய் இருக்கிறது. மத்தேயு 9:37. தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆத்துமாக்களை ஆதாயமாக்குவதற்கான அழைப்பு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் உரியதாகும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு அதிக ஆத்துமாக்களை கொண்டு வருவது நமது உடலின் ஒவ்வொரு அணுவிலும் கலந்திருக்க வேண்டும். மேலும் தேவனால் பிறந்தவர்களுக்கு இது இயல்பாகவே வர வேண்டும். ஊழியர்கள் சபைகளை நிறுவ அல்லது சுவிசேஷ கூட்டங்களை நடத்த செல்லும் போது பெரும்பாலானோர் சில நிலங்கள், பகுதிகள் கடினமானவை அல்லது பலனற்றவை என்று கூறுவார்கள். அவர்கள் நிலம் என்று குறிப்பிடும்போது ஆத்துமாக்களை ஆதாயமாக்க அவர்கள் முயற்சிக்கும் பொதுவான சூழ்நிலையை ஏதோ ஒரு வகையில் குறிப்பிடுகிறார்கள். ஆத்துமாக்களை ஆதாயமாக்குவதை பொறுத்தவரை இது ஒரு தவறான அணுகுமுறை ஆகும். வேதம் என்ன சொல்லுகிறது என்று கவனியுங்கள். அது ஏறிட்டு பாருங்கள் என்று சொல்லுகிறதே தவிர கீழே என்றோ அல்லது நிலத்தை என்றோ சொல்லவில்லை. நீங்கள் நிலத்தை கவனிக்க தொடங்கும் போது நீங்கள் ஒரு தவறான பாதையை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் வேதம் நம்மை ஒருபோதும் நிலத்தை பார்க்க சொல்லவில்லை, மாறாக ஏறிட்டு பார்க்கவே கட்டளையிட்டுள்ளது. கிறிஸ்துவே அறுவடையை தருகிறார். அவரோ அறுப்பு மிகுதியாய் இருக்கிறது என்று கூறியுள்ளார். நாம் ஆத்துமாக்களை தேடி கொண்டிருக்க கூட தேவையில்லை, ஏனெனில் அவை ஏற்கனவே ஆயத்தமாக உள்ளன. நாம் ஊழியம் செய்து அவர்களை கிறிஸ்துவிடம் ஆதாயமாக்க மட்டுமே செல்லுகிறோம். ஹல்லேலூயா. நிலத்தை பார்க்காமல் ஏறிட்டு பாருங்கள். உங்களை சுற்றியுள்ள சூழ்நிலை மிகவும் அச்சுறுத்துவதாக இருக்கலாம், ஆனால் உங்கள் அறுவடை மிகுதியாகவும் ஆயத்தமாகவும் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொருட்டு நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்காக எங்கோ ஒரு சகோதரனோ அல்லது சகோதரியோ காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை சுற்றிலும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் சுற்றுப்புறங்களில் சுவிசேஷத்தை பறைசாற்றுங்கள். நீங்கள் நிச்சயமாக ராஜா இயேசுவின் நாமத்தினாலே புதிய ஆத்துமாக்களை அறுவடை செய்வீர்கள். தீர்க்க தரிசன அறிக்கை. நான் தகுதியுள்ள ஒரு அறுவடைக்காரன். 100 கோடி ஆத்துமாக்களை அறுவடை செய்யும் இந்த இலக்கை நோக்கி நான் ஓடுவேன். இந்த நோக்கத்திற்காகவே நான் பிறந்திருக்கிறேன். எனது பொறுப்பை நான் நிறைவேற்றுவேன். ராஜா இயேசுவின் நாமத்தினாலே. மேற்கொண்ட தியானம். நீதிமொழிகள் 11:30. 365 நாள் வேத வாசிப்பு திட்டம். இன்றைய உங்கள் வாசிப்பு திட்டம் யாத்திராகமம் 22 24 அதிகாரங்கள்.